வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்ப்போம். சமீப காலமா உங்க சோஷியல் மீடியா ஃபீட்ல இந்த 15 நிமிட தன்னம்பிக்கை கோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடி கண்ணுல பட்டிருக்கும் இல்லையா? அது என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன, எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான், ஒரு ரூம்ல எல்லாரையும் விட நாம தான் புத்திசாலியா இருக்கணும்னு. ஆனா அதுக்கு உட்கார்ந்து படிக்கவோ புத்தகம் வாசிக்கவோ சுத்தமா நேரமே இல்ல. இந்த ஒரு ஃபீலிங் நம்மள பல பேருக்கு இருக்கும். இதனால நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய குழப்பமே உருவாகுது. அதாவது நம்மளோட லட்சியத்துக்கும் நம்ம கையில இருக்கிற நேரத்துக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நாம வளரணும், புதுசா கத்துக்கணும், அறிவை பெருக்கிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? முடிவே இல்லாத சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், அப்புறம் நேரமே இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். இதெல்லாம் சேர்ந்து கடைசியில கொண்டு போய் விடுறது பர்ன் அவுட்ல தான். இதுதான் இன்னைக்கு பல பேரோட நிஜமான நிலைமை. சரி, இந்த நேர பற்றாக்குறை பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காகவே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே உருவாகியிருக்கு. அதுதான் சுருக்கப்பட்ட அறிவு பொருளாதாரம். அது என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் சுருக்கி ஒரு 15 நிமிஷத்துல அதோட சாராம்சத்தை மட்டும் கொடுக்கிற ஆப்கள் தான் இது. சொல்லப்போனா பல வருஷம் ஞானத்தை நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்ல பஸ்ல போகும்போதோ உங்க மூளைக்குள்ள ஒரு பாட்காஸ்ட் மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் இது. இப்ப இந்த துறையில இருக்கிற முக்கியமான சில பிளேயர்ஸை பாருங்க. பிளிங்கிஸ்ட் மாதிரி சில தளங்கள் ஏகப்பட்ட புத்தகங்களை வேகமா மேலோட்டமா பார்க்கறதுக்கு உதவுது. ஆனா ஷார்ட் ஃபார்ம் மாதிரி சிலது இன்னும் ஆழமான பகுப்பாய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இன்னொரு பக்கம் ஹெட்வே மாதிரி ஆப்ஸ் நீங்க படிச்ச விஷயத்த மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அதை ஒரு பழக்கமா மாத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதாவது நாம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை குறிப்பிட்ட இடைவெளியில திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டா அது நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். இதான் ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன். ஹெட்வே மாதிரியான ஆப்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த சயின்டிஃபிக் முறையே ஒரு கேம் மாதிரி மாத்திருது. சின்ன சின்ன குவிஸ், டெய்லி சேலஞ்சஸ்னு கொடுத்து நம்ம படிச்சதை 200% வரைக்கும் அதிகமா ஞாபகம் வச்சுக்க உதவுது. அப்போ இந்த ஆப்கள்ல எந்த மாதிரி புத்தகங்களை சுருக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம காலத்தோட பெஸ்ட் செல்லர் புத்தகங்கள் தான். அட்டாமிக் ஹேபிட்ஸ், 48 லாஸ் ஆஃப் பவர், சைக்காலஜி ஆஃப் மணி, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சுயமுன்னேற்ற புத்தகங்களோட சாராம்சத்தை தான் இவங்க சுருக்கி தராங்க. சரி, புத்தகத்திலிருந்து அறிவை எடுத்தாச்சு. ஆனா அது மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த அறிவை இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ்னு வேகமா ஓடுற இந்த உலகத்துல நம்ம கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு 60 செகண்ட் வீடியோவா மாத்தணும் இல்லையா? அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கண்டென்ட் வைரல் ஆகிறதுக்கு பின்னாடி ஒரு நல்ல திட்டமிடல் இருக்கு. இப்ப நீங்க பார்க்குற இந்த 7 நாள் திட்டம் ஒரு நல்ல உதாரணம். முதல் நாள் அக்கவுண்ட்டை சரி பண்றதுல ஆரம்பிச்சு ப்ரொஃபைலை மேம்படுத்துறது, அப்புறம் முக்கியமான 3 நாள் ரீல்ஸ், கொலாப்ஸ்னு கவனம் செலுத்தி கடைசியா ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்து முடிக்கிறாங்க. வெறும் ஒரு வாரத்துல ஒரு நல்ல ஃபாலோவர் பேஸை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்பிரிண்ட் இது. 3 செகண்ட். ஆமாங்க. ரீல்ஸ், ஷார்ட்ஸ்னு இந்த ஸ்க்ராலிங் உலகத்துல ஒருத்தரோட கவனத்தை ஈர்க்க உங்களுக்கு கிடைக்கிற நேரம் வெறும் 3 செகண்ட் தான். அதுக்குள்ள நீங்க அவங்கள கவர்ந்தாகணும். அந்த 3 செகண்ட்ல கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே சில சூப்பரான ஃபார்முலாக்களை பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு, வாடிக்கையாளர்கள் செய்யற ஒரு பெரிய தப்பு அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? அதே மாதிரி ஒரு டாக்டரா நான் இந்த 3 விஷயத்த பண்ணவே மாட்டேன்னு சொன்னா அது என்னன்னு பார்க்க தோணும். இது மாதிரி நம்மளோட ஆர்வத்தை தூண்டி ஸ்க்ரோல் பண்றதை நிறுத்த வைக்கிற ஃபார்முலாக்கள் தான் இது. ஓகே, நல்ல கண்டென்ட், நல்ல ஹூக்கு, எல்லாம் ரெடி. ஆனா வீடியோ பார்க்கறதுக்கு அழகா இல்லைன்னா யார் பாப்பா? ஸோ அந்த வீடியோவோட அழகியல், அதாவது அதோட விஷுவல் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைய ட்ரெண்ட் என்னன்னா இந்த மாதிரி மென்மையான 3D ஐகான்ஸ் தான். பார்க்கறதுக்கு பஞ்சு மிட்டாய் மாதிரி கொஞ்சம் பஃபியா இருக்கும். இந்த டிசைன் ஒரு அமைதியான, ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபீலை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம 80கள் 90கள்ல வந்த டெக்னாலஜி மேல ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? அந்த பழைய ஸ்டைலையும் புது டெக்னாலஜியும் கலந்து ஒரு புது ஃபீலை கொண்டு வராங்க. இந்த நியான் கலர்ஸ், பழைய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஜென்செட் ஆடியன்ஸை ரொம்பவே கவருது. ஜப்பான்ல பென்டோ பாக்ஸ்னே சாப்பாட்டு டப்பா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? சின்ன சின்ன பெட்டிகளா பிரிச்சு ஒவ்வொருதுலயும் ஒவ்வொரு ஐட்டம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தகவல்களை சின்ன சின்ன கட்டங்களுக்குள்ள அழகா பிரிச்சு காட்டுறதுதான் இந்த பென்டோ கிரிட் லேஅவுட். ஒரே ஸ்கிரீன்ல நிறைய தகவல் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நீட்டாவும் குழப்பம் இல்லாமலும் இருக்கும். கடைசியா சின்ன சின்ன அனிமேஷன், இந்த ஐகான்கள் லேசா அசைறது, டெக்ஸ்ட் உள்ள வர்ற விதம், இது எல்லாமே நம்ம கவனத்தை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு சின்ன அனிமேஷன் வந்தா அது இன்னும் இயல்பா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். மொத்தத்துல இந்த டிசைன், இந்த கலர்ஸ், இந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே எதுக்குன்னா அந்த கண்டென்ட் என்ன உணர்வை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்குதோ அதே உணர்வை இந்த விஷுவல்ஸும் கொடுக்கணும்.
அதாவது கவலைப்படாம சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற அந்த வைபை கொடுக்குற மாதிரி தான் இந்த டிசைன்ஸ் இருக்கு. சரி, நாம இப்போ இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு முழுசா பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாமே நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இந்த தன்னம்பிக்கைங்கிறது இப்படி குறுக்கு வழியில கத்துக்கிற விஷயமா, இல்ல நாம சம்பாதிக்க வேண்டிய விஷயமா? நாம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு தடவை சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல, அறிவு மேல நமக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசைய இந்த மாதிரி சுருக்கப்பட்ட அறிவை கொடுக்கிற ஆப்ஸ் பூர்த்தி செய்யுது. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் இருக்கிற வைரல் டெக்னிக்ஸ் மூலமா அந்த அறிவு லட்சக்கணக்கான மக்களை போய் சேருது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஆக இது வெறும் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் இல்ல. நேரம் ரொம்ப குறைவா ஆனா லட்சியங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற நம்மள மாதிரி ஒரு தலைமுறைக்கு இதுதான் சுயமுன்னேற்றத்துக்கான ஒரு முக்கியமான கருவியா மாறிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. இந்த சிஸ்டம் மூலமா நம்ம உண்மையாவே ஆழமான அறிவை வளர்த்துக்கிறோமா, இல்ல அறிவாளி மாதிரி நடிக்கிறதுக்கான திறமையை மட்டும் வளர்த்துக்கிறோமா? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?